Hi, welcome to Keru Food Basket channel. This is KFP. இன்னைக்கு வீடியோல எக் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. கூட ஒரு bell icon இருக்கும். All on ஆப்ஷனை click பண்ணி விட்டுடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு notification வந்து சேரும். இப்போ தேவையான ingredients வந்து குயிக்கா பார்த்தலாம். boiled egg, onion, 3 green chilli, 2 tomato எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பாயில் பண்ண எக் இந்த மாதிரி க்ராஸாக 2 வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை ஒன்று இந்த ஆயிலில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இருக்கட்டும். இப்போது மறுபடியும் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே 2 பீசஸ் சேர்த்து நல்லா வந்து சோட்டே பண்ணி எடுக்கணும். இதில் வந்து 3 க்ரீன் சில்லி எடுத்துருக்கோம். அது 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு க்ரீன் சில்லிஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை கறி லீஃப், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியன், இது எல்லாமே சேர்த்து நல்லா சோட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் போல் நல்லா குக் ஆகணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட், இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இது கூட கொஞ்சம் போல் சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ தனியா பவுடர், மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா சோட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கோகனட் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா வந்து சோட்டே பண்ணி முடிச்சதும் நம்ம கோகனட் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது எல்லாமே நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆயிலெலாம் வந்து செப்பரேட் ஆகிட்டு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்க்கணும். இப்போ வந்து நான் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் போல் கொரியாண்டர் லீஃப், சால்ட் எல்லாம் சேர்த்து மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ நம்ம வந்து நல்லா சோட்டே பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எக்கை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கணும். இப்போ வந்து எக் கறி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து எக் கறி வந்து எப்படி செய்யலான்றது பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கொரியாண்டர் லீஃப் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக எம்மியான ஒரு எக் கறி வந்து எப்படி செய்யலான்றது பார்த்தோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு Subscribe பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறக்காதீங்க. இதுபோல் இன்னும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டாடா பை.